வாமா. வரேம்மா. ஏமா இங்க திண்ணையில உட்காந்துருக்க? அப்பா எங்கம்மா? அப்பா தானே, அவர் உள்ளார படுத்திருக்காரு. ஏமா என்னமாச்சு? நீ இப்படி பட்டு மடாம பேசிட்டு இருக்க என்கிட்ட? வீட்டுக்கு வந்ததுமே சிரிச்ச முகத்தோட வாமா அமலா, என்ன நல்லா இருக்கியா, எப்படி இருக்குன்னு எல்லாமே கேப்பியே. என்னாச்சுமா உனக்கு? 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது, முன்கூட்டியே வந்து பத்திரிக்கை வச்சுக்குமே. வச்சான் வச்சான். ஏமா இப்படி பேசுற? எனக்கு பிடிக்கல. ஏமா இப்படி சொல்ற? நானே உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்னது? நான் வீட்டை விட்டு தனியா வந்துட்டேன். நானே என் வீட்டுக்காரு பிள்ளைங்க 3 பேரும் தனி வீட்டுக்கு வந்துட்டோமா. என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ சொல்லிருக்கலாம். இப்படி சொல்லியிருந்தா சம்பள தட்டு அது இதுன்னு நாள உங்களுக்கு எதுக்குமா செலவு? அதுக்காக தான் நான் யாருக்குமே சொல்லல. சரிடி. அதாம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு அப்பாவையும் உன்னை கூட்டிட்டு போய் அப்படியே வீட்டை காமிக்கலான்னு வந்தேன். சரியாமா எங்க வீட்டுக்கு? வரேன். எங்களுக்கு சொல்லாட்டி பரவாயில்ல. சரி, அம்மா அப்பா கஷ்டப்படுவோம்னு நினைச்சுக்கிட்டேன். உனக்கு 2 அண்ணன்கள் இருக்காங்களே, அவங்களுக்காவது சொல்லிருக்கலாடி. ஏமா நீ வேற எனக்கு சொன்னா அவ்வளவுதான். வருமா புஷ்பா, என்ன திடீர்னு உன் தங்கச்சி பால் காய்ச்சறான்னு நீ தான் ஏசுவா. எதுக்கு அவளெல்லாம் கூப்பிட்டு தான் நான் யாரையும் கூப்பிடல. என்ன வேற கல்யாண வேலையா இருக்கு, எதுக்கு செலவு வச்சுட்டு தான் நான் யாரையுமே கூப்பிடல. சரி. ஆமாமலா. வரேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன பாச்சு உங்களுக்கும் அம்மாக்கும்? உங்களை பார்த்தோன்னே அம்மா முகத்தை திருப்பிக்கிச்சு. அம்மா போறா போக்கத்தவ. யார்கிட்ட எப்படி பேச கூட தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட எப்படி பேசுன்னு எனக்கு தெரியலையா? வந்தது வராததுமா உங்க பொண்ணுகிட்ட வத்தி வச்சுட்டு இருக்கீங்க என்னை பத்தி. அப்பவே நினைச்சேன். வீட்டுக்கு வந்ததுமே அம்மா சோகமா தான் இருந்துச்சு. அம்மாக்கு அப்பாக்கு சண்டை புலக்குன்னு நினைச்சேன். இது கடைசியில உண்மை ஆயிடுச்சு. அப்பாக்குள்ள இப்பெல்லாம் பேச முடியாது பாப்பா. அப்பா வர என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. வர பேசுறாரு. அவங்க பேத்திங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஓஹோ, என்னடி ஓகா? அப்பாட்ட என்ன ஏதுன்னு கேப்பேன்னு பார்த்தா என்கிட்ட மூஞ்சி காமிக்கிற. ஏன் உன்கிட்ட மூஞ்சி காமிக்கணும்? அம்மாக்கு நல்ல புத்திமதி எடுத்து சொல்லுமா. அம்மாக்கு என்ன எடுத்து சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. நான் பேசவே இல்ல. உண்டு என் வேலை ஒன்று இருக்கேன். இதுக்கு என்ன அமுழுத்திட்டு இருக்கீங்க? மேஜையில படுத்து தூங்கிட்டு இருந்தீங்களே, அங்கே படுத்துக்க வேண்டியதானே. அப்புறத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏமா இப்படி கோபப்படுற? அப்பா பண்றதுலாம் சரியே இல்லாமா. புரியுதுமா எனக்கு. அவங்க பேத்திங்க மேல எப்பவுமே பாசமா தான் இருப்பாரு. பாசமா இருக்காருன்னா இப்போ வந்த பேத்திங்க மேல பாசம் வந்துச்சுன்னா 40 வருஷம் வாழ்ந்த நானு மேல உங்க அப்பாக்கு துளி பாசம் கூட இல்ல. சின்ன மருமோ பேத்திங்க மேலதான் பாசம் அவளுக்கு. நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே. நடந்துக்கிறத பார்த்தா அப்படித்தானே தெரியுது. எதுக்குமா இப்படி சண்டை போடுற? இங்க இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே. உள்ளாரியே போயிடுறேன். போங்க. யாரும் உங்களை கூப்பிட்டா என்ன ஏதுன்னு விசாரிக்க. ஏமா இப்படி நடந்துக்கிற? அம்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது பாரு. என்னால தோட்டத்துல வேலைங்கிறது ஒண்ணும் கிடையாது. பாரு நாங்க வேலை செஞ்சுட்டு என் வேலையை நாங்க போக்கிக்குவேன். என்ன உனக்கு வேதனை வந்துச்சு? யாருடைய பார்க்காம இருக்கா செய்யாம இருக்கா சொல்லு. கூட அப்பப்ப வந்து நீ பாத்துட்டு போறேன். ஓஹோ, வீடு பால் காய்ச்சல் சொல்லிதான் உனக்கு கோவமா? அதெல்லாம் இல்லடி. எப்படியா வீட்டை விட்டு தனியா வந்துட்டீல. 12 வருஷமா உன் மாமியார் கிட்ட போராடி இப்பதான் தனியா நிம்மதியா இருக்க. அப்ப அது எனக்கு சந்தோஷம் தான். அதெல்லாம் இல்ல. வேற சுவாதி கல்யாணமா? அதேதான். அந்த பிள்ளை என்னமா பண்ணுச்சு? பாட்டுக்கிட்டு இருக்கு. நீ ஏமா அதெல்லாம் நினைக்கிற? எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு பிடிக்கல என்ன அண்ணி உங்ககிட்ட சொல்லாம தத்தி எடுத்து வந்துட்டாங்க. நீ சுவாதி நல்லபடியா வளர்த்துட்ட. இப்ப கல்யாணம் பண்ண போறா. யாரை பார்த்து நீ பொணக்குல இருக்க? நீ உங்க அப்பா எதுவுமே சொல்லலையா உனக்கு? மாமே பெரிய மாமனுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. உங்ககிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சிட்டாரா? சொல்லலையே என்கிட்ட. அதான் நீ பார்த்தேன். உங்ககிட்ட அவர் சொல்றதாவது மேல பாசமா வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அது சண்டையா இருந்து உங்ககிட்ட சொல்லாம விட்டுருப்பாரு. சொல்லாத நான் பெருசாவே நினைக்கல. அண்ணனும் பாவம்லமா. பாவம். அண்ணனும் அண்ணி பண்ற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க மேல பாவம் காமிக்கிற. ஏண்டி உங்க அண்ணன் உனக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க வரும்போது காசு பணத்தை கூட கொடுத்துட்டானோ? உங்க அண்ணனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கியா நீ? அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்துச்சு. பத்திரிக்கை வைக்கும் போது 1000 ரூபாய் காசு வச்சு கொடுத்துச்சு. அதானே பார்த்தேன். அவங்க அண்ணன் மேல பாசம் பொங்கிருச்சோ? அப்படிலாம் இல்லம்மா. அண்ணி எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க. நீ என்னையாவது சொல்லு. எனக்கு எது செஞ்சாலும் போடுவோம், சண்டை போடும். சின்ன அண்ணிலாம் அப்படி கிடையாதுமா. ஆனா கம்மியா வைக்கும் போது கூட வச்சு கொடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஏமா அவங்கள போய் வேண்டாதான் நினைக்கிறேன். 20-25 வருஷமா அண்ணி கூட ஒன்னா இருந்திருக்க. அப்பா போய் படுக்கவே இல்ல. என்ன பேசும் ஏது பேசும் கண்காணிச்சிட்டே இருந்திருப்பாரு போல இருக்கு. அண்ணனை பத்தி பேச வந்துட்டா இருப்பாரு. நான் என் மவ கிட்ட பேச வந்திருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, முடிவுக்கே வர மாட்டியாமா நீ? உங்க அம்மா கிட்ட நல்லா கேளுமா. இருக்கறனால எனக்கு பிரச்சனையே. என் வீடு, நான் எங்க வேணா நிப்பேன் போவேன். உனக்கு என்ன வந்துச்சு? உங்க அப்பா குழுப்ப இப்படி பேசுறாருன்ட்டு லட்சுமி எவ்வளவு பாசமா கூப்பிடுவாரு. அதெல்லாம் கிடையாதுமா. எல்லாரும் உன் மேல பாசமா தான் இருக்காங்க. காதுல உரைக்கிற மாதிரி சொல்லுமா. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா, நீங்க அமைதியா இருங்க. சரிம்மா. அண்ணே அண்ணி மேல எப்பவுமே கோவப்படாதம்மா. யார் மேல எந்த கோவமும் இல்ல. சுவாதியை கண்டாதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுவாதி யாரு? உன் பேத்தி தானே. உன் பேத்தியை கண்டா உனக்கே பிடிக்க மாட்டேங்குது. அவ என் பேத்திலாம் கிடையாது. உங்க அம்மா காரி இன்னும் திருந்தவே மாட்டா. நான் பேசிக்கிறேன்ப்பா, நீ அமைதியா இருப்பா. சரிம்மா. ஆமா, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அண்ணே பத்திரிக்கை வைக்கும்போது நீ கையில வாங்கலையாமே? அதே மாதிரி உனக்கு எடுத்த புடவை கொடுத்து அனுப்பிட்டியாமே? ஆமா. ஒன்னும் தெரியாதுன்னு சொன்ன. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியுமா. நானே பார்த்தேன். அப்பா உனக்கு போன் பண்ணிருப்பாருன்னு நினைச்சேன். அப்பா எல்லாம் சொல்லல. சரி, என்னதான் எனக்கு போன் பண்ணி சொல்லுச்சு. யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் கரெக்டா இருக்கணும்ல.
நீதானே எனக்கு எடுத்து சொல்லுவ. உன் மாமியார் உங்க கூட சண்டை போட்டாலும் பொறுமையா போமா, எய்த்து பேசாத அப்படின்னு சொல்லுவ. நீயே இப்படி நடந்துக்கலாமா? நீ அண்ணன்கிட்டே அன்னிக்கிட்டே எடுத்து பேசுறது நினைச்சு அவங்க 2 பேரும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அதான் குடும்பத்துல சண்டை இருந்தாலும் யார்கிட்டே வெளிக்காட்டக்கூடாதுமா. அண்ணனை விடு, அண்ணி முத கொண்டு நீ எவ்வளவு தூரம் நல்லா பாத்துக்காங்க கூட தெரியலையாமா உனக்கு. சொத்தை பிரிக்கும் போது கூட நீ தானே எனக்கு எடுத்து சொன்னாங்க. அதான் ரொம்ப கஷ்டப்படுது, அவளுக்கு கூட குடும்பம்னு சொன்னாங்கல்ல. பெரிய அண்ணி கூட சண்டை போடுச்சு, ஆனா சின்ன அண்ணி நீ விட்டு கொடுக்காம பேசிச்சுல. அதான் நீ மறந்துட்டியா? இவ்வளவு தூரம் அவங்களை எடுத்தறிஞ்சு பேசியுமே என்ன அண்ணியும் உனக்காக எல்லாம் பண்றாங்களாமா. நீயே அதை நினைக்க மாட்டேங்கிற. தப்புமா, நீ பண்றது ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு நீ வர மாட்டேன்னு சொல்றது தப்புதான். நிச்சயத்துக்கு வரல, ஏன் கல்யாண புடவைக்கும் வரல. கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னா என்னமா ஆகுறது? என்ன வீட்டுல இது முதல் ஃபங்க்ஷனு, நீ தானே முன்ன இருந்து எல்லாம் செய்யணும் பண்ணணும். ஏன் இப்படி பேசினா அண்ணி என்ன பண்ணுவாங்க? மனசு வருத்தமா இருக்கும்ல அவங்களுக்கும். சொன்னா புரிஞ்சுக்கோமா. நீ வேணா நினைக்கலாம் என்னடா உன் பொண்ணா இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு. அப்படின்லாம் இல்லம்மா. இந்த அண்ணனும் அண்ணியும் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. ஏன் இப்ப கூட மாசம் மாசம் உனக்கு அண்ணே பணம் அனுப்புறாருல, உங்க 2 பேரும் செலவுக்கு வச்சுக்கிறீங்களா? எல்லாம் பாத்துறீங்க பண்ணிக்கிறீங்க. உன்னை சொல்றேன் கோச்சுக்காதமா. அண்ணன் கொடுக்குற பணத்தையும் வாங்கிக்கிட்டு அண்ணனுக்கும் அன்னைக்கு எதிரா பேசினா அவங்க ஒரு நிமிஷத்துல யோசிக்கலாம்ல. நம்மள இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறாங்க, நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? சாப்பிட்டுக்கிறாங்க, ஆஸ்பத்திரி செலவுக்கு பண்ணிக்கிறாங்க. நீங்க பணத்தையும் கொடுக்காதீங்கன்னு அண்ணியும் சொல்லிருக்கலாம்ல. நல்லா யோசிச்சு பாருமா. நீ அது நம்ம வீட்டுக்கு வந்தப்பல, வீட்டுக்கு வந்தாலும் அத்தை வாங்கத்தான் உட்காருங்கன்னு என் மேல பாசமா தான் இருக்கும். எல்லாருமே அந்த பிள்ளை பாசமா தான் இருக்கும். சொல்லுமா. என்ன குழந்தையில தூக்கி வளர்த்துட்டு உனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வேண்டான்னு ஒதுக்குனீனா அது ரொம்ப பெரிய தப்புமா. நல்லா புரிஞ்சுக்கோமா. நீ எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல நான் உனக்கு நல்லதை சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோமா. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும், வந்தே ஆகணும். இங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறேன். வீட்டுக்கு நீ வராதப்ப அண்ணி மனசு சுவாதி மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நான் கல்யாணத்துக்கு வரலனா அப்புறம் அண்ணன் உன் மேல உள்ள பாசம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அண்ணன் மனநிலையும் உன் மனநிலையும் பட்டுப்படாம ஆயிரும். அதான் சொல்றேன். எனக்கு அங்க வீட்டுல சொல்லி கொடுத்தத நான் உனக்கு இப்ப சொல்றேன். வந்தாலும் நீ நல்லதே பேசு, நல்லதே சொல்லு. இப்பயாவது மாறுவாளான்னு பாப்போம். இவ்வளவு தூரம் நானும் எல்லா பொறுமையும் எடுத்து சொல்லியாச்சு. நான் எதையும் சொல்ல காணோமே. நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதுல என்ன இருக்கு? நீயே எனக்கு எல்லாமே சொல்லி புரிய வச்சுட்ட. நானும் எல்லார்கிட்டையும் முறப்பா இருந்தா அதுவும் சரி வராது. நான் காலம் போன கடைசியில வீராப்பா இருந்து என்ன பண்ண போறேன்? அதனால கல்யாணத்துக்கு வரேன். நான் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு நீயே கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்ன பாத்தியா? என்னால நம்பவே முடியல. என் பொண்டாடி லட்சுமியா இப்படிலாம் பேசுறது. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காதவ என் பொண்ணு அமலா சொல்லி கேக்குறானா? சும்மா இருங்கப்பா. அப்படியே அம்மா இவ்வளவு மனந்திருந்தி சரி கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்திக்கிச்சு, நீங்க வேற ஏதாவது பேசுவீங்க மா? அப்படியேமா சோகமா இருக்க? இல்லடி, நான் பண்ணது ரொம்ப தப்பு. உங்க அன்னைக்கிட்ட நடந்துகிட்டது, சுவாதி பேத்திக்கிட்ட நான் கராரா பேசுனது எல்லாமே என் தப்பு தான். மேலாவது நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம கரெக்டா நடந்துக்கணும். நீ சொல்றது நல்லா புரியுது. சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு வந்தாலே போதும். அண்ணனே புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டாங்கன்னு உன் பேத்தியும் உன் மகனும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாமா சொல்றேன். என் முன்னாடி வேணா நீ இப்படி சொல்லலாம். நான் போனதுக்கு அப்புறம் இல்ல நான் மனசெல்லாம் மாற மாட்டேன். கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் வரேன். சரிம்மா, இது போதும் எனக்கு. சரி நான் வரேம்மா. என்னம்மா வந்ததுமே கிளம்புறேங்கிற? உங்களையும் அம்மாவே இங்க இருந்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் நினைச்சேன். அம்மாவே அது பேசி நினைச்சு சோகத்துல இருக்கு. அம்மாவோட சோகம்லாம் மறைஞ்சு சந்தோஷப்படட்டும். அப்புறம் நீங்களும் அம்மாவும் கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும்ப்பா. சரிம்மா. சரி நான் வரேன்ப்பா. வீட்டுக்கு வந்து தண்ணி கூட குடிக்காம போற, காப்பி தண்ணியாவது போடுறேன், குடிச்சிட்டு போடி. பரவாயில்லம்மா, கல்யாணத்துல காஃபி டீ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவோமே. பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன். பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு வர டைம். நான் போயிட்டு வரேம்மா. அண்ணே கல்யாணத்துக்கு உன்னை அப்பாவையும் வீட்டுல வந்து கூட்டிட்டு தான் போவேன். சரிடி, தலை சீக்கிரம் கிளம்பி ரெடியாரு. நான் வரேம்மா. நான் வரேன்ப்பா. உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா, போயிட்டு வாமா. என்னப்பா அம்மா அப்படி அழுதுட்டே போகுது? அவ பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இப்பதாமா அவளுக்கு புரியுது. உனக்கு தாமா நான் நன்றி சொல்லணும். அட ஏன்பா நீங்க வேற? இல்லம்மா, அண்ணனை பத்தி எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி உணராதவ நீ சொன்னதுமே சரின்னு அவ தப்பெல்லாம் உணர்ந்துட்டு கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டால அதுவே போதுமா. அப்ப அம்மாவை சமாதானப்படுத்துறேன்ப்பா. நான் பாத்துக்கிறேம்மா, நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். ஏத்தீங்களா ஸ்கூலை விட்டு வந்துருங்கன்னு சொன்னீல, நீ போமா, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். பாத்து பேசுங்கப்பா. நான் போனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட எதுவும் சண்டை போடாதீங்க. அட நான் ஏமா சண்டை போட போறேன்? அவ தப்பா அவளே உணர்ந்துட்டால, இனிமேலாவது நான் சண்டை போடுறதாவது. சரிப்பா, சரி நான் வரேன்ப்பா. போகாம போவாதம்மா. அம்மா இப்ப அழுதுட்டு உள்ளார போனா அலக்கி சிரிச்ச முகத்தோட இருப்பா. அதனால நீயும் நல்ல கலகலன்றுமா நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத. சரிப்பா, வரேன்ப்பா. சரி, பாத்து போயிட்டு வாமா. ஆட்டோக்கு காசு வச்சிருக்கியாமா? தட்டுமா? இல்ல வேண்டாம்ப்பா, என்கிட்ட இருக்கு. தரேம்மா, இது வாங்கிட்டு போ. வேண்டாம்ப்பா, இருமா வரேன். அம்மா மனசு வருத்தமா இருந்தாலும் அம்மாவும் பண்ண தப்ப ஒத்துக்குச்சுல, அதுவே போதும் எனக்கு. அம்மாடி அமலா. அப்பா பணத்தை வாங்கிக்கோ. ஐயோ வேண்டாம்ப்பா, என்கிட்ட இருக்கு. அட வாங்கிட்டு போமா. உன்னால இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. புரியுமா? வேணாம்னு சொல்லாத. சரிப்பா, வரேன். சரிம்மா. எல்லாருக்கும் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா? என்னடி, சுதாக்கா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போதுல, அந்த கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் செட் சாரி கட்டலாமா? செட் சாரியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி புடவை கட்டுறது. அதுக்காக சீரியல் உள்ள புடவை கட்டிட்டு வரதுக்கு சேம் சாங்கிற பேரில நமக்கு ஏதோ செலவு வச்சுருங்க போல இருக்கே. ஏண்டி? அப்ப சேம் சாரினா அப்படிதான். எல்லாரும் போய் கடையில சாரி பாப்போம், எது பிடிச்சிருக்கோ ஒரே கடையில பார்த்து எடுத்துடலாம். கல்யாணத்துக்கு இது மாதிரி கட்டினா நல்லா இருக்கும்லக்கா. அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சாரி கட்டினாலும் நல்லா இருக்கும்ல. அக்கா நினைப்பாங்க, பாடா
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கணும், யாரும் சொல்லி வச்ச மாதிரி சேம் சாரி கட்டுறாங்க அப்படின்னு நம்மள தானே பெருமையா பேசுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க என்ன ஐடியா சொல்றீங்க? என் புருஷன் செருப்பாலே அடிப்பான். என்ற புருஷன் கொல்லி கூட போட்டுருவானைய. என் வீட்டுக்கார வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு என்னைய. அப்ப என் புருஷன் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஆனா என் மாமியார் கிளவி ஒண்ணு இருக்கே, அது ஒண்ணு போதும் எங்க வீட்டுல அணுகுண்டு போடுறதுக்கு. ஏண்டி என்னைய மறந்துட்டீங்க எல்லாரும்? என்னைய விட்டுட்டு நீங்க மட்டும் செட் சாரி கட்ட போறீங்களா? நீல முடியக்கா, உன்னைதான் நேரம் எதிர்பார்த்திருந்தோம். ஏன் மீட்டிங்லாம் சரியா ஆளே வரதில்ல நீ? உங்கடி வீட்டுல வேலை சரியா போயிருது, எங்க வீட்டுல மட்டும் வேலையே இல்லையாக்கும். சின்ன பிள்ளை சும்மா வளன்னு பேசாம எடுக்கிறத பத்தி சீக்கிரம் பேசி முடி. நான் சொல்றதுக்கு யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. புருஷன் அடிப்பான், புருஷன் கோச்சுக்குவான், புருஷன் வீட்டோட தள்ளிடுவாங்கிறீங்க. நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஊன்னு சொல்லணும். எவ்வளோடி காசு போட்டு எடுக்கிறது? என்ன ஒரு 500 600 போட்டு எடுக்க வேண்டியதான். 100 பஜார்ல சேட்டு கடை புடவை இருக்குல்ல, சேட்டுக்கல்ல புடவை எல்லாம் பொட்டு பொட்டா வந்து ஜெமிக்கி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே 6 நெக்லஸ் சொல்லிடுவேன். சின்ன பிள்ளை என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எல்லாம் பெரியவங்க கட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க புடவையெல்லாம். யார சொன்ன? அங்கெல்லாம் புடவை சூப்பரா இருக்கும். ரம்ஜான் வேற வரப்போதுல, புடவையெல்லாம் சூப்பரா இறக்கிருப்பாங்க. அதான் சொல்றேன் அங்க போய் எடுக்கலான்ட்டு. மத்த கடையில நம்ம நினைக்கிற மாதிரி செட்டு புடவைலாம் கிடைக்காது. அதுக்குதான் சொல்றேன். என்ன குஷ்பு குந்தானி என்ன சிரிச்சிட்டே இருக்க? என்னமோ அடியே சிரிக்கிறது ஒரு குத்தமாக்கும் உனக்கு? நான் ஒரு நல்ல முடிவை எடுத்து சொல்றேன். யார் எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்களே? நீங்களா ஒண்ணு பேசிக்க, நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிறீங்க. நான் சொல்ற முடிவுக்கு யார உடனே மட்டும் வரீங்களா? விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிக்கிட்டேன். இல்ல முடியக்கா, நீ என்ன சொல்ற? சரிடி. புசு சரசு, உன்னால 600 கூட கொடுக்க முடியாதா? 600 ரூபாய் காசுக்கு என்னடி பண்றது? நைட்டு உன் புருஷன் தூங்கினதுக்கு அப்புறம் அவன் சட்டப்பையில கைய ஊட்டினா காசு கிடைச்சிட போது. இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணுமாக்கு? அதெல்லாம் தப்பு இல்லையாடி? ஊராஞ்சத்துல காசு எடுக்கிறேன், அவன் புருஷன் பாக்கில இருந்து காசு எடுக்கிறேன். இதெல்லாம் தப்பே கிடையாதுக்கா. ஆனா அது மாதிரி எவ்வளவு காசு திருடி இருக்கேன் தெரியுமா? மாமியார் நல்லா போட்டா விட்டு தூங்கும். ஆனா நான் அப்படி கிடையாது. ஆனா சின்ன பிள்ளை நீ சொன்ன மாதிரி நானும் காசெல்லாம் எடுத்திருக்கேன். நானும் தான் நீலமுடி, நானும் தான். சரசு மட்டும் உத்தமி போல இருக்கு. பழையக்குள்ளார காசு எடுக்கிறதுக்கு பயப்படுது. சரிடி, தடவை முயற்சி பண்ணுக்க. அப்புறம் போக போக நீயே பழகிக்குவ. ஒரு நல்ல ஐடியாவை நீயே சொல்லுவ. ஏண்டி புரசே, ஏண்டி இப்படி நிக்கிற? என்னடி ஐடியா சொல்ற நீ? சரிக்கான்ட்டு என்ன நான் தான். நானும் ஓகே. என்ன குண்டு குஷ்பு அடிதான் வாங்க போறடி? பதில சொல்லு. ஓகேடி. இந்த சின்ன பிள்ளை எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. நீ என்ன சொல்றதுக்கு? இதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். நான் ஓகே சொல்லாம சரி அப்ப டபுள் ஓகே. எப்ப போய் புடவை எடுக்கலாம்? இப்பவே போக வேண்டியதான் கிளம்பி. அடி தாண்டி வாங்குவ, காசுக்கு என்னடி பண்றது? அட ஆமால, அதான் மறந்துட்டேன் பாரு. சரி நாளைக்கு போய் புடவை எடுத்துட்டு அப்படியே ஜாக்கெட் தக்கி கொடுத்துருவோம். என்ன ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே. குஷ்பு ஓகேடி. அப்புறம் என்ன, நாளைக்கு காத்தால எல்லாம் கிளம்பிருங்க. காத்தால சீக்கிரம் இருந்துச்சு அப்படியே துணிமணி எடுத்துட்டு வந்துருவோம். சரிடி. அப்படியே ஒத்த தாண்டி வாங்க போற நீ? வேலை தேட போறேன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இங்க எல்லாம் உட்காந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்களா? வரேன். அடியே சின்ன பிள்ளை, என் மாமியார் வந்துருச்சு. போச்சு. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துருக்கியடி. எல்லாம் புடவை எடுக்க போற நாளைக்கு. குஷ்பு வாய் முடிச்சோமனே இது. புடவை எடுக்க போறியா? இதுடி புடவை எடுக்க போற? வீரோல புடவையே இல்ல உங்களுக்குலாம். கல்யாணத்துக்கு எல்லாம் செட் சாரி கட்ட போறான். குஷ்பு வாயை மூடுங்கிறேன். மாமியார் கிட்ட எல்லாத்தையும் மாட்டி விடுது. வீட்டுக்கு வாடி, கீழே 2 வெளுப்பு வெளுக்கிறேன். பணம் நான் மரத்துல காய்க்கிது புடவை எடுக்கிறதுக்கு. புடவை கட்டிட்டு போங்கடி. இதுல புது புடவை எடுக்கிறாங்களா? புது புடவை ஆளு மண்டையும் சைஸையும் பாருங்க. அதான் எல்லாம் ஊருக்குள்ள நல்லவங்க சொல்லிக்கிறாங்க. இன்னத்துக்கு எல்லாம் சேர்த்து இல்ல. வேலை தேடி போறேங்க எல்லாம் சொல்லிக்கிறது. இன்னும் வேலையும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல போல இருக்கு. இங்க உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருங்க புடவை எடுக்கிறத பத்தி. வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு அப்புறம். இப்ப என்னடி சின்ன பிள்ளை பண்றது? மாமியாருக்கு தெரியாம பணம் எடுக்கலாம்னு பார்த்தா குண்டு குஷ்பு எல்லாத்தையும் சொல்லிருச்சு. புடவை பிளான் கேன்சல். வாங்க அடியே சின்ன பிள்ளை இருடி. சரி ஆசை கடி தோசை முத்திரியே. உன்னை தான் செருப்பால் அடிக்கும். என் பின்னாடியே வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. மாமியார் கிட்ட என்னை பத்தி மாட்டி விட்டுட்டு பின்னாடி ஏய் ஓய்னு ஓடியாரியா? ஓடி போயிடாங்கிட்டு இல்ல குளத்துல வந்து சாவு போ. என் பிளான் சக்சஸ் ஆயிருச்சு. நானே ஒரு கஞ்ச பிஸ்னாரி. பணத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். என்ன பண்ண மாமியார் கரெக்டா வந்து மாட்டிக்கிச்சு. யாராவது செட் சாரி எடுக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க, என்னை கூப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் இருக்குடி உங்களுக்கு.